நாங்க மிடில் கிளாஸ். எங்க வீட்ல விலை உயர்ந்த பொருள் எதுவும் வாங்கவே மாட்டோம். அதை மீறி ஏதாச்சும் வாங்கினா என்ன நடக்கும்ன்றத இந்த வீடியோல பாப்பீங்க. டிராகன் பழம் கடைகளில் ஈஸியாவே கிடைக்குது. இந்த பழத்தை பார்ப்பதற்கு நம்ம ஊர் சப்பாத்தி கள்ளி பழம் மாதிரியே இருக்குது. என்னங்க வேலை முடிஞ்சு வரும்போது பழக்கடையில போய் டிராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வரீங்களா? என்னது டிராகன் ஃப்ரூட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், போய் வேலையை பாரு. என்னங்க நீங்க அதெல்லாம் நம்ம சாப்பிட்டதே இல்ல, ரொம்ப ஆசையா இருக்குங்க, எனக்காக வாங்கிட்டு வாங்க. அடச்சே, சரி போ வாங்கிட்டு வரேன். சரிங்க. ஹை அப்பா, அப்படின்னா எனக்கு 2 வேணும். நான் இவனுக்கே வாங்கிட்டு வர மாட்டேன், இவனுக்கு 2 வேணுமா? எனக்கு 1, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 1. அப்பா அப்பா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? என்ன? டிராகன் ஃப்ரூட். ஐயோ மறந்துட்டேன்டா, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். என்ன? அம்மா இங்க பாருமா, அப்பா டிராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வரல. ஏங்க வாங்கிட்டு வரல? மறந்துட்டேன்டி, நாளைக்கு வாங்கிட்டு வரேன். கிட்லு சரி விர்றா, நாளைக்கு வாங்கிட்டு வருவாரு. சரி. The next day. என்னங்க வாங்கிட்டு வந்தீங்களா? சாரிமா, மறந்துட்டேன். அப்பா வாங்கிட்டு வந்துட்டீங்களா? மறந்துட்டேன்டா. என்னங்க? மறந்துட்டேம்மா. அப்பா சாரிடா. என்னங்க? சாரிமா. டுன்டுன் தண்ணி. இன்னைக்காச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? மறந்துட்டேன். அடச்சே, மனுஷனா நீ என்ன? நானும் எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், வாங்கிட்டு வந்து கொடுத்தானா என்னமா? போய் உன்கிட்ட கேட்டு பாரு, என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணும். காலையில எந்திரிச்சதும் கிட்லுவை எழுப்பணும், ஒன்ன எழுப்பணும், கிட்லுவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஒன்ன ரெடி பண்ணி வேலைக்கு அனுப்பணும், காலையில 2 பேருக்கும் டிஃபன் செய்யணும், மத்தியானம் லஞ்ச் செய்யணும், நைட்டுக்கு டின்னர் செய்யணும், துணி எல்லாம் துவைக்கணும், துவைச்ச துணியை மடிக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீட்டை பெருக்கி கூட்டணும். இவ்வளோ வேலை செய்யறேன்னு எனக்கு நான் சம்பளமா தரீங்க? ஃப்ரீயா தானே வேலை வாங்குறீங்க? நான் எப்பயாவது ஏதாச்சும் கிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தானா என்னமா? இல்ல உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்னை கட்டிக்கிட்டு வந்த பாரு, என்ன சொல்லணும்? அம்மா அப்பா டிராகன் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன்னு முதல்ல சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட திட்டு வாங்கலன்னா உங்களுக்கு பொழுதே விடியாதே. சரி எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, ஒரு பீஸ் வாங்கிட்டு வர சொன்னா எதுக்குங்க 1 கிலோ வாங்கிட்டு வந்தீங்க? அடி பைத்தியக்காரி, 1 கிலோ 100 ரூபாய் இல்ல, ஒரு பீஸ் 100 ரூபாய். இல்லம்மா, அப்பா பொய் சொல்றாரு. நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையிலேயே இது ஒரு பீஸ் 100 ரூபாய் தான். அப்ப இத பார்த்து பக்குவமா தான் சாப்பிடணும். இது எப்படி வெட்டணும்னு தெரியலையே. அம்மா சாப்பிட தானே போறோம், எப்படி வேணா வெட்டுமா. டுன்டுன் பார்த்து பக்குவமா வெட்டு, இருக்கிறது ஒரே ஒரு பீஸ் தான். சரி நான் போய் சாட் மசாலா எடுத்துட்டு வரேன். அப்பா ஒரு நிமிஷம், நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டுக்கிட்டுமா? ஹாய் गाइस,